ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய பிளாஸ்ட் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அர்ஜுன், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பொண்ணு எப்படின்னு 3 பேருமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. திடீர்னு அந்த ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளமை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. நான் எங்கேயுமே இந்த படத்துடைய ஸ்டோரியானது ரிவீல் பண்ணல. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி, அது நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. இந்த படத்தை நிறைய பேர் தியேட்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம் தான் இந்த பிளாஸ்ட். ரொம்ப சூப்பரான ஒரு படம். எனக்கு பார்க்கணுன்னு ரொம்பவே வெயிட் பண்ண ஒரு படம் ஓடிடியில் வந்தால். ஸோ ஃபைனலி வந்துச்சு. இன்றைக்கி பார்த்து முடிச்சாச்சு இந்த படத்தை. முக்கியமாக இந்த படத்துடைய ஸ்டோரி அண்ட் ஓவரால் மேக்கிங் தான் எனக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸ்டோரி வைஸாகவும் சரி, ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் மேக்கிங் வைஸாகவும் சரி, ரொம்ப சூப்பரான ஒரு படம் சொல்லுவேன். இது ஒரு நியூ டைரக்டர் தான் எடுத்தார். பட் எங்கேயுமே ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே வெல் எக்ஸிக்யூட்டாக சூப்பராகவே இந்த படத்துக்குனாரு இந்த படத்தோட டைரக்டர். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹி இஸ் எ கிரேட் பர்ஃபார்மர் அண்ட் சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணுவார். சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அண்ட் இந்த படத்துலையுமே அவருக்கு வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வர எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைட் கொரியோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு சூப்பரான ஒரு கேரக்டர் ப்ரீத்தி. அந்த பொண்ணோட அந்த கேரக்டர் ரைட்டிங் அண்ட் அந்த பொண்ணோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அண்டு அந்த பொண்ணோடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ப்ரீத்தி செம்ம அழகு இந்த படத்தில். பொதுவாகவே செம்ம அழகு தான். பட் இந்த படத்தில் ரொம்பவே ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணாக, எப்படி சொல்கிறது, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஒரு செம்ம அழகாக செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த பொண்ணு ப்ரீத்தி. அண்டு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த எல்லாமே பயங்கரம் பட்டை கிளப்பிச்சு சொல்லலாம் ப்ரீத்தி. அதுக்கப்புறம் அபிராமி, அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு சாங்ஸ் பெருசாக இல்லை, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துக்கு ஓவராலாக. அதுக்கப்புறமா வில்லன், இந்த படத்தில் வில்லனாக ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும் ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் ஓவராலாக அந்த கேரக்டர் ரைட்டிங் அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், அவர் பண்ணுற அந்த ஃபைட் அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஓவராலாக ஒரு நல்ல படம் வித் ஃபுல் ஆக்ஷன் பேக்டு. உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். எங்கேயுமே பெருசாக நீங்கள் டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க. லாஜிக்காக எதிர்பார்க்காத வேணாம். ஏன்னா இன்னும் பொதுவாக இந்த மாஸ் ஆக்ஷன் படங்களில் லாஜிக்ன்றதெல்லாம் பெருசாக பார்க்கக்கூடாது. சினிமா அப்படின்னாலே மேஜிக் தான். அதை லாஜிக் அப்படின்றது பெருசாக யாரும் பார்க்க வேணாம். லாஜிக் பார்த்தா எந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரில. பட் லாஜிக்கெல்லாம் பார்க்காம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் பார்க்கணும் ஃபேமிலியோடு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் எங்கேயுமே உங்களை பெருசாக டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போது இந்த படம் தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அவ்வளோதான் இந்த படத்தோடைய ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.